வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் வாழைப்பூ தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வாழைப்பூ, வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் புதினா தழை அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போது வாழைப்பூவை சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது வெங்காயம் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த வதத்துக்கு நல்லா வெங்காயம் என்ன பண்ணணும், வதங்கணும். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா தழை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா தக்காளி வதங்கணும். வாழைப்பூவை வேக வச்சு முடிச்சாச்சு. இப்போது அதை தண்ணியிலேருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வேக வச்ச வாழைப்பூவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு 5 மினிட்ஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டும் போட்டுக்கலாம், நம்ம கல் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகேங்க, வாழைப்பூ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு மூடி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, வாழைப்பூ தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.